தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இனி உயர்நீதிமன்றங்கள்லையும் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஒலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சீமான் கயல்விழி அவர்கள் பார்த்திங்கன்னா வழக்கறிஞராக பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த விஷயம் தற்போது இணையத்தில் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களோட மகள் கயல்விழியை தான் திருமணம் செஞ்சார். நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் அவர் திருமணம் செஞ்சுருந்தார். அதற்காக பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய இயக்க தலைவராக இருக்கக்கூடிய பழநெடுமாறன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த திருமணத்தை நடத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அவரோட அந்த திருமணம் பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து கயல்விழி அவங்க தங்க நிற பட்டு ஆடை அணித்தி தமிழ் முறைப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் நடந்தது. இன்னும் கூடுதல் தகவலாக பார்த்திங்கன்னா தமிழ் முதல் எழுத்தான ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து பொறிக்கப்பட்டதை வச்சு தான் பார்த்திங்கன்னா தாலியை கட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருவருக்கும் தமிழ் பற்று ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். தாலி கட்டுவதற்கு முன்பே பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பிரபாகரனோட தந்தையாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்களும் அவரது தாயாராக இருக்கக்கூடிய பானுமதி அம்மாள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை அணிவிச்சார். மணிவண்ணன் ஆகியோர்களுக்கும் மாலை அணிவிச்சார். அப்பொழுது மணமக்களும் நாம் தமிழர் கட்சியினும் ஈழப்போரில் உயிர் நீத்த அத்தனை பேருக்காகவும் அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுதிமொழி கூட எடுத்துக்கொண்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் அதே உணர்வோட அதே பக்கபலத்தோடு நடந்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் சந்தோஷம் நடந்திருக்கு. கூடுதலாக இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வழக்கறிஞர் ஆகிட்டு இருக்கிறது கட்சிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நிகழ்வுக்கு பலரும் வாழ்த்து தெரிவிச்சு வராங்க. அதே வகையில் தம்பி தங்கைகளும் அவருக்காக கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருங்க.